وأصيلة وتبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்மை செம்மைப்படுத்த வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அணுத்தவராது பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாளை மறுமை நாள் வரை அல்லாஹின் தூதருடைய அந்த வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக எடுத்து நடந்து கொண்டிருக்கும் நடக்கப் போகும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வயோதிபர்கள் எல்லார் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை இன்றைய மார்க்க வகுப்பிலே தேர்வு செய்யப்பட்ட ஒரு தலையங்கம் தான் முஸ்லிம் என்றால் யார், நான் ஒரு முஸ்லிம் என்றால் நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு முஸ்லிமுக்கும் மார்க்கம் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் என்ன, முஸ்லிம் என்றால் யார் என்று மார்க்கம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது என்ற அந்த கருப்பொருளை மையமாக வைத்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இன்றைய வகுப்பு இடம்பெறும். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிமினுடைய பண்பு, ஒரு முஸ்லிம் எவ்வாறு இருக்க வேண்டும், முஸ்லிமினுடைய அந்த சிஃபத் குறித்து இந்த நபிமொழி அழகான ஒரு செய்தியை எங்களை பார்த்து சொல்லுகிறது. நான் ஒரு முஸ்லிமாக இருந்தால் இந்த கேட்டகரி, இந்த அமைப்புக்குள், இந்த விஷயத்துக்குள் என்னுடைய வாழ்க்கை இருக்குகிறதா என்பதை ஒரு மீள் பரிசீலனை செய்வதற்கான ஒரு பிரதானமான ஒரு நபிமொழியாகத்தான் இந்த நபிமொழி இருக்குகிறது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி வருகிறது, ஐயுல் முஸ்லிமி அஃதல் அவ் ஹைரன். அல்லாஹ்வின் தூதரிடத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிமில் மிகச்சிறந்தவன் யார், முஸ்லிமில் மிகச்சிறந்தவன் யார் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யார் பிறர் தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவினாலோ எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் யார் ஈடேற்றம் பெறுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த முஸ்லிம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு, நான் ஒரு முஸ்லிமாக இருந்தால் பிற முஸ்லிம் என்னுடைய நாவின் மூலம் என்ன செய்யப்படணும், அவன் பாதுகாப்பு அடையணும். என்னுடைய கரத்தின் மூலம் அந்த முஸ்லிம் என்ன செய்யணும், பாதுகாப்பு அடையணும். அவனுக்கு எந்த துன்பமும் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய கரத்தினாலோ என்னுடைய நாவினாலோ வரக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஏராளமான செய்திகளை நாங்கள் படித்திருக்கிறோம். ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவன் தொழ வேண்டும், அவன் ஜகாத் கொடுக்க வேண்டும், அவன் ஹஜ் செய்ய வேண்டும், அவனுக்கு வசதி இருந்தால் என்ன செய்ய வேண்டும்,
தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற செய்தி எல்லாம் நாங்கள் படித்திருப்போம், மார்க்கத்திலே கேட்டிருப்போம். இந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு வித்தியாசமான முறையில் ஒரு வரைவிலக்கணத்தை, ஒரு உதாரணத்தை, ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, காலாகாலம் எங்களுடைய வாழ்க்கை காலை எழுந்தது முதல் நாங்கள் இரவு எங்களுடைய படுக்கையறை செல்லும் வரை எங்களுடைய காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. வெறுமனே நான் ஒரு முஸ்லிமாக மாத்திரம்தான், என்னுடைய பேரளவு முஸ்லிமாக மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குகிறதா என்பதை சற்று ஒரு மீள் பரிசீலனை, சற்று ஒரு ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய ஒரு நபிமொழியாகத்தான் இந்த நபிமொழி இருக்குகிறது. அன்பார்ந்தவர்களை, நான் முஸ்லிம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை இதன் பிரகாரம் அமைய வேண்டும் என்ற செய்தியையும் இந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லுகிறது. அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய மனைவி மக்களோடு நாங்கள் அன்றாடம் உறவாடக்கூடிய அந்த உறவாக இருந்தாலும் சரி, இந்த வரையறைக்குள் என்னுடைய வாழ்க்கை அமைய பெறுகிறதா என்பதை சற்று நானும் நீங்களும் மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார், அதற்கான சரியான விரைவிலக்கணம் என்ன, அதற்கான சரியான விளக்கம் என்ன? என்னுடைய நாவினால் பிறர் என்ன செய்யக்கூடாது, துன்பப்படக்கூடாது. என்னுடைய கரத்தினால் பிறர் என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு துன்பத்தையும் அனுபவிக்க கூடாது. அன்பார்ந்தவர்களே, சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காலை எழுந்தது முதல் நான் என்னுடைய அந்த படுக்கைக்கு செல்லுகின்ற வரை என்னுடைய கரத்தினால் யாரு சரி ஏதாவது நோவினை பட்டிருக்கிறார்களா, அல்லது என்னுடைய நாவினால் ஏதாவது நோவினை அவர்களுக்கு வந்திருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் சற்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பிரதானமான ஒரு செய்தி இருக்குகிறது. இந்த நபிமொழியை ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய, இந்த நபிமொழிக்கு ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில வரக்கூடிய ஒரு நபிமொழி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில வரக்கூடிய செய்தி, மன் யضمن லி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அضمن லஹுல் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என்னிடம் உத்தரவாதம் தருகிறார்களோ, யார் என்னிடம் என்ன செய்கிறார்கள், அதற்கான உத்தரவாதத்தை தருகிறார்களோ, அது என்ன உத்தரவாதம்? அவருடைய அந்த தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவு, அடுத்தது அவருடைய அந்த இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அகம், இந்த ரெண்டு விடயத்தையும் மார்க்கம் சொன்ன பிரகாரத்தை விட்டு ஹராமான வழியில, மார்க்கம் தடுத்த வழியை விட்டும் அவர் யார் பாதுகாத்து எனக்கான ஒரு உத்தரவாதத்தை யார் தருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தை நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று நபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாவு என்பது மிக பிரதானமானது. எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு சொற்களும் பிரதானமானது. நான் பேசக்கூடிய என்னுடைய வார்த்தையின் மூலம் என்னுடைய சகோதரன் ஏதாவது துன்பத்தை அடைகிறானா, என்னுடைய பேச்சின் மூலம் என்னுடைய மனைவி மக்களுக்கு ஏதாவது துன்பங்கள் வருகிறதா, என்னுடைய பேச்சின் மூலம் அவர்களுடைய மனங்கள் நோகடிக்கப்படுகின்றனவா என்பதை நானும் நீங்களும் சற்று எங்களுடைய பேச்சிலே, நாங்கள் எங்களுடைய உரையாடல்களில், எங்களுடைய செயல்களிலே, நாங்கள் எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் சற்று மீள் பரிசீலனை, மீள் ஆய்வு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாவு சரியான முறையிலே பாதுகாக்கப்படுமாக இருந்தால், எங்களுடைய பேச்சுக்கள் சரியான முறையிலே அமையுமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் சொன்ன பிரகாரம் என்னுடைய பேச்சுக்கள் அமையமாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு அவர்கள் உத்தரவாதம் தருகிறார்கள். நாங்க ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குதான்னு பார்ப்போம். எத்தனை மாசம், எத்தனை வருஷம் அதுக்கு வாரண்டி இருக்கு நாங்க பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துக்கான உத்தரவாதத்தை எங்களுக்கு தருகிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாவினுடைய செயற்பாடு குறித்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய கட்டாய கடப்பாட்டில் நாங்கள் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாவு என்பது அது வேண்டியதை சொல்லுவாங்க, நாவுக்கு எலும்பு இல்ல, அது வேண்டிய மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அது வேண்டியதை பேசிடும். ஆனால் அதனுடைய விபரீதங்கள் மிக கடுமையானது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு எவ்வளவு அழகான ஒரு வலைவிலக்கணத்தை சொன்னார்கள். நாவினால் ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், பிற முஸ்லிம் அந்த நாவினால் ஈடேற்றத்தை பெறணும்.
ஒரு நாவு பிற முஸ்லிமினுடைய மனதை புண்படுத்துமாக இருந்தால் அந்த முஸ்லிம் என்ற அந்த வரைவிலக்கணத்தை விட்டும் அந்த முஸ்லிம் என்ற அந்த பண்பை விட்டும் அந்த அடியான் என்ன செய்கிறான், கொஞ்சம் தூரமாகுகிறான் என்பதுதான் இந்த இடத்துல நானும் நீங்கள் விளங்க வேண்டிய செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு செய்தி வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அன்பார்ந்தவர்களே, அழகான ஒரு செய்தி, அருமையான ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மறுமை நாளையும் இந்த உலகத்து மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் மறுமை நாளை கொண்டு அல்லாஹ்வை கொண்டு அந்த மறுமை நாளை யார் என்ன செய்கிறாரோ, ஈமான் கொள்கிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க கொண்டு போய் இந்த பேசிய எங்களுடைய நாவினுடைய அந்த பாதுகாப்பு, அந்த நாவினுடைய ஈடேற்றத்தை எந்த விடயத்தோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹோடு அல்லாஹுவை விசுவாசித்தல், அடுத்தது மறுமை நாளை விசுவாசித்தல். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொள்கிறாரோ, யார் விசுவாசிக்கிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி பேசினால் நல்லதை பேசட்டும். அல்லாஹுவை ஈமான் கொள்ளக்கூடியவர், மறுமை நாள் ஒன்று இருக்கு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லையேல் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும். அன்பார்ந்தவர்களை, இந்த இடத்துல எங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நான் பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்கின்றதா, என்னுடைய நாவினால் வரக்கூடிய ஒவ்வொரு சொற்பிரயோகமும் அது எந்த அளவுக்கு அதனுடைய பாரதூரத்தை நாங்கள் விளங்கி கதக்குகிறோம் என்பதை, நாங்கள் எந்த அளவுக்கு அதனுடைய பாரதூரத்தை அறிந்து நாங்கள் மக்களோடு எங்களுடைய உரையாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, ஈமான் கொள்ளக்கூடிய அந்த அம்சத்தை சொல்லிவிட்டு, நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லைண்டா வாயை மூடி சலாமத்தை மௌனமாக இருக்கிறாங்க. எங்களோட ஒருத்தர் வாராரு உரையாடுறதுக்கு, எங்களோட ஒரு பிரச்சனைக்குத்தான் வாராரு, அல்லது எங்களோட வீண் தர்க்கத்துக்கு ஒருத்தர் வாராரு, எங்களுக்கு விளங்குது இந்த இடத்துல நாங்க பேசினா எந்த ஒரு ஃபாயிதாவும் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. நான் பேசுறதால அந்த சகோதரனுடைய என்னுடைய அந்த சகோதரனுடைய மனது என்ன செய்யப்படுகிறது, புண்படுத்தப்படமாக இருந்தால் அந்த இடத்துல நான் பேசாம மௌனித்து இருப்பதுதான் மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய அழகிய வழிமுறை. என்னோட ஒருத்தர் நல்ல முறையில உரையாடுறாரு, அவரோடு நான் நல்ல முறையில் உரையாடி கொள்வது. என்னோட வீண் தர்க்கத்தில் ஒருத்தர் வாராரு, சலாம் அலைக்கும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டும் சலாமத்தை நாங்க நீங்கிக் கொள்வதுதான் எங்களை பார்த்து மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். அன்பார்ந்தவர்களே, வீண் தர்க்கங்களை மார்க்கம் என்ன செய்கிறது, எங்களை விட்டும் தடுக்குகிறது என்பதுதான் இந்த நபிமொழி எங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி. இன்னும் ஒரு செய்தி வருகிறது. அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. قال رسول الله صلى الله عليه وسلم من اقتطع حق امرئ مسلم بيمينه فقد أوجب الله له النار وحرم عليه الجنة. யார் ஒரு முஸ்லிமினுடைய ஹக்கு, அவனுடைய அந்த உரிமை விஷயத்துல எந்த ஒரு உரிமையும் இல்லாம அவருடைய ஹக்கு, அவருடைய உரிமை என்ன செய்யறாரு, சத்தியமிட்டு என்ன செய்யறாரு, அவருடைய உரிமையை பறித்து கொள்றாரோ, அவற்றிருந்து என்ன செய்யறாரு, பிடுங்கிக் கொள்கிறாரோ, அவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு சொன்னால், அவருக்கு நரகத்தை அல்லாஹு தாலா ஃபகத் அவுஜபல்லாஹு லஹுன் நார், அந்த அடியானுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா நரகத்தை கடமையாக்குகிறான். வஹர்ரம அலைஹில் ஜன்னா, அந்த அடியானுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை ஹராமாக்குகிறான், சுவர்க்கத்தை அல்லாஹு தாலா தடை பண்ணுகிறான் என்ற நபிமொழி இந்த இடத்திலே எங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி. பிறருடைய விடயத்தில நானும் நீங்களும் அவதானமாக இருக்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிறார்கள், ஃபகால லஹு ரஜுலுன் வ இன் கான ஷைஅன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பிற முஸ்லிமினுடைய ஹக்குல ஒரு சின்ன விஷயத்தை தான் எடுத்தாலுமா, ஒரு சின்ன விஷயத்தை தான் அவர் என்ன செய்கிறாரு, வித்தியாசமான முறையில அபகரிச்சு கொள்றாரு, எந்த ஒரு உரிமையும் இல்லாம பிற அடியானுடைய ஒரு சிறிய ஒரு விஷயத்தை, உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஒரு பேனு அல்லது ஒரு பேப்பர்,
எந்த ஒரு உரிமையும் இல்லாம பிற முஸ்லிமனுடைய பிற சகோதரனுடைய அந்த ஹக்க அந்த உரிமையை யார் எடுத்துக் கொள்கிறாரோ அது சிறிய விடயமாக இருந்தாலும் சரி என்ற இந்த நபிமொழி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சிறிய அராக், நான் சொல்லுவோமே மிஸ்வாக் பண்ணக்கூடிய அந்த மிஸ்வாக் குச்சி, அந்த குச்சியினுடைய அளவாக இருந்தாலும் சரி என்ற அந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, பிறருடைய உரிமை என்பது அவருடைய பொருளை எடுப்பது மாத்திரமல்ல. நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது பிற சகோதரனுடைய பொருளை எடுப்பது மாத்திரம்தான் அந்த சகோதரனுடைய உரிமையை பறிப்பது என்று. பிற முஸ்லிமனுடைய பிற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய பையனாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வயசுல மூத்த ஒரு பெரியோர் முதியவராக இருந்தாலும் சரி, பிறருடைய ஹக்குடைய விஷயத்துல அவருடைய சொத்து செல்வமாக இருந்தாலும் சரி, அவருடைய மானமாக இருந்தாலும் சரி, வித்தியாசமான முறையில் அவருடைய மானத்துல நாங்க விளையாடுவதாக இருந்தாலும் சரி, அன்பாந்தவர்களே, எங்களுக்கு நரகம் கடமையாக்கப்பட்டு சுவர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது என்ற இந்த நபிமொழி எங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி. பிறருடைய விடயத்துல நானும் நீங்களும் அவதானமாக இருக்க வேண்டும். இப்ப நிறைய பேர்ட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு செய்தி வரும் வாட்ஸ்அப்ல அல்லது ஃபேஸ்புக்ல, ஏதோ ஒரு சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தியை பிறரை பத்தி, ஒரு பிற மானோ பெண்ணோ யாரை பத்தி வந்தாலும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனைண்டா, ஆரம்ப காலத்துல என்ன செய்வாங்கன்னு ஒரு செய்தியை கேட்டா அப்படி ஒவ்வொரு தொடர என்ன செய்யும், ஒத்தட்ட இருந்து அப்படி சேஞ்ச் ஆகி பாரிமாறி ஷேர் பண்ணு பட்டு அப்படி போகும். இப்ப அப்படி அல்ல, வந்து அடுத்த செகண்ட் என்ன செய்யப்படுறது, ஷேர் பண்ணி விடுறது. அது உண்மையா பொய்யா, எங்க இருந்து வந்தது என்ற ஒரு செய்தியும் இல்லை எங்கள்கிட்ட. அன்பார்ந்தவர்களே, பிறருடைய ஹக்குடைய விஷயத்துல நானும் நீங்களும் அவதானமாக இருக்கணும். அல்லாஹு தஆலா இந்த ஸ்மார்ட் போன்களை, இந்த கையடக்க தொலைபேசிகள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த ஒரு நிஅமத். இந்த பிரச்சனையுடைய காலத்துல நாங்க எங்களுடைய வீடுகள்ல இருந்து அல்லாஹ்வினுடைய அந்த குர்ஆனிய வசனங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த போதனைகளை படிப்பதற்கு அல்லாஹு தஆலா பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த நிஅமத் என்ற இந்த போனை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த கையடக்க தொலைபேசிகள், இந்த ஸ்மார்ட் போன்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக மாற வேண்டுமே ஒழிய பிற முஸ்லிம்களுடைய உரிமையை பறித்து பிற முஸ்லிம்களுடைய மானங்களில் கை வைத்து அவர்களுடைய மானங்களை வைத்து விளையாடி எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்து விடக்கூடாது, நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது பிறருடைய அந்த ஹக்கினுடைய அந்த உரிமையினுடைய விடயத்தில சர்வ சாதாரணமாக நாங்கள் என்ன செய்யறோம், ஒருத்தருடைய உரிமையை பறிச்சிடுறோம். அவருடைய சொத்து செல்வமாக இருந்தாலும் சரி, அவருடைய மானமாக இருந்தாலும் சரி, கேட்டத உடனே நாங்க என்ன செஞ்சிடறோம், அடுத்த ஆக்கள்கிட்ட நாங்க ஷேர் பண்ணிடுறோம். அது எங்களுடைய பேச்சுக்கள்ல இருந்தாலும் சரி, நாங்க யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியால வரக்கூடிய தகவலாக இருந்தாலும் சரி. அன்பார்ந்தவர்களை, சற்று எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பிறருடைய மானத்துல பிறருடைய ஹக்குல நான் மோசடி செய்கிறனாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முஸ்லிமினுடைய அந்த சிஃபத்துக்கு, அந்த பண்புக்கு நான் சொந்தக்காரன் இல்லை என்பதுதான் இந்த இடத்துல நானும் நீங்களும் விளங்க வேண்டிய விஷயம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் சூரா நூறுல 24வது வசனத்துல சொல்லுகிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் என்பது மிக பெரும் ஒரு நிஅமத். அல்லாஹு தஆலா எனக்கு 2 கரங்களையும் தந்திருக்கிறானா, 2 கால்களை தந்திருக்கிறானா, பேசுவதற்கான அந்த பேச்சாற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறானா, அது மிக பெரும் அந்த நிஅமத். அந்த நிஅமத் நான் ஒரு முஸ்லிம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். என்னுடைய கரங்கள், நான் ஒரு சரியான ஒரு முஸ்லிம், மார்க்கம் சொன்ன அந்த பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை இருக்குகிறது என்பதை என்னுடைய கரம், என்னுடைய நாவு, என்னுடைய செயற்பாடு உறுதிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த வரையறைக்குள் என்னுடைய வாழ்க்கை அமைய பெறணும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால், அதனை விட்டு என்னுடைய வாழ்க்கை மாறுமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாளை மறுமை நாளையில எங்களுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய நாவு, எங்களுடைய கால், எங்களுடைய கைகள் என்ன செய்யும், நாளை மறுமை நாளையில
செய்த ஒவ்வொன்றையும் பத்தி என்ன செய்யும், அல்லாஹ்விடத்திலே சாட்சியம் அளிக்கும் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சூரா நூறுல 24வது வசனத்திலே சொல்லுகிறான். மதர்களே, என்னுடைய நாவு பிறருடைய உள்ளத்தை புண்படுத்துகிறதா, என்னுடைய சொல் பிறருடைய உள்ளத்தை புண்படுத்துகிறதா என்பதை சற்று நானும் நீங்களும் மீள் பரிசீலனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த முஸ்லிமுடைய வரையறைக்குள் நானும் நீங்களும் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா யாசின்ல 65வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த மறுமையினுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்லுகிறான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துல தான் இந்த நாவு வேண்டியதை பேசும். இந்த நாவு உண்மையை பொய் என்று பேசும், பொய்யை உண்மை என்று பேசும், இருக்கிறத இல்லை என்று சொல்லும், இல்லாதது இருக்குது என்று சொல்லும். இந்த நாவு இருக்கு எல்லாத்தையும் மாத்திரும். ஒரு நிமிடத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முழு அஸ்திவாரத்தையும் உடைத்து சுக்குரா ஆக்கிவிடும். நாளை மறுமை நாளையில இந்த நாவுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாய்க்கு நாங்கள் என்ன செய்து விடுவோம், முத்திரையிட்டு விடுவோம். வாய் சீல் பண்ணப்பட்டு விடும். வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளிவராது. அவருடைய கைகள் வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கரங்கள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் பேசும். பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் இந்த உலகத்திலே என்னத்தை சம்பாதித்தாங்களோ, என்னத்தை செய்தாங்களோ அத்துணையை பற்றியும் அவருடைய உடல் அங்கு அவயங்கள் நாளை மறுமை நாளையில பேசி அல்லாஹ்விடத்துல சாட்சி கொடுக்கும் என்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா யாசீன்ல சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கை காலை எழுந்தது முதல், ஆரம்பத்துல சொன்ன போன்று காலை எழுந்தது முதல் என்னுடைய படுக்கை அறை செல்லுகின்ற வரை என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த முஸ்லிமினுடைய அந்த பண்புக்குள், அந்த வரையறைக்குள் என்னுடைய வாழ்க்கை இருக்குகிறதா என்பதை நானும் நீங்களும் சற்று எங்களுடைய வாழ்க்கையில் மீள் பரிசீலனை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு சிறந்த ஒரு பாதையில், சிறந்த ஒரு வழிகாட்டலில் பயணிக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் சரியான முறையில் அமையப்பெறுமாக இருந்தால்தான் இந்த உலகத்தினுடைய பாதை சரியான முறையில் அமையும். அந்த பாதை சரியான முறையில் அமையுமாக இருந்தால்தான் எங்களுடைய நோக்கமான அந்த சுவர்க்கத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்ளலாம். அந்த பாதை வழி தவறுமாக இருந்தால், அந்த பாதை சருகப்படுமாக இருந்தால், நாங்கள் செல்லக்கூடிய அந்த பாதை சுவர்க்கத்துக்கான பாதையாக இருக்காது. நாங்கள் செல்லக்கூடிய அந்த பாதை எங்களுடைய வெற்றிக்கான பாதையாக இருக்காது. நாளை மறுமை நாளையிலும் இழிவு. அதே போன்று அல்லாஹு தஆலா தரக்கூடிய அந்த வக்கூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா என்று சொல்லக்கூடிய நரகத்தினுடைய எரிகற்களாக நானும் நீங்களும் மாறிவிடுவோம் என்பதை சற்று நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை இந்த இடத்திலே எங்களுக்கு ஒரு முஸ்லிம் என்ற அந்த வரையறையை காட்டி தந்தார்களோ அந்த வரையறைக்குள் வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும், அதே போன்று குறிப்பாக என்னை பெற்ற தாய் தந்தரருக்கும், உங்களை பெற்ற தாய் தந்தரருக்கும் வல்லவன் ரஹ்மான் இந்த சிறந்த வரையறைக்குள் வாழ்வதற்கான பாக்கியத்தை தந்தரல வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.